கோகிலா தங்கசுவாமியின் சிறந்த ஆசிரியராக என்ற நூலின் தொடர்ச்சி. இயல் 3. மாணவர்களுடன். பிள்ளைகளைப் போல் மாணவர்களிடம் தாயன்பும் தந்தையன்பும் காட்டுங்கள். மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டுங்கள். மாணவர்களிடம் அன்போடு பழகுங்கள். மாணவர்களின் பெயரைச் சொல்லி அழையுங்கள். உங்கள் வகுப்பில் பயிலும் ஒவ்வொரு மாணவரின் முகத்தையும் பெயரையும் நன்றாக நினைவில் வைத்திருங்கள். மாணவர்கள் சிறை கைதிகளோ சாலையோர மரங்களோ அல்லர். மாணவர்களை எண்களின் அடிப்படையில் அழைக்காதீர்கள். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, ரம்ஜான் போன்ற விழாக்களுக்காக மாணவர்கள் விடுமுறையில் ஊருக்கு செல்லும் நாட்களில் அவர்களுக்கு வகுப்பில் உங்கள் இனிய நல்வாழ்த்துக்களை சொல்லுங்கள். மாணவர்களின் பிறந்த நாளில் அவர்களை வகுப்பில் வாழ்த்துங்கள். உடன் பயிலும் மாணவர்களையும் வாழ்த்தச் சொல்லுங்கள். உடல் நலமில்லாத காரணத்தால் வகுப்பிற்கு வராமல் இருந்த மாணவர் குணமடைந்து வகுப்பிற்கு வரும் நாளில் உடல் நலம் விசாரியுங்கள். தாய், தந்தை, நெருங்கிய உறவினர் யாராவது இறந்துவிட்ட காரணத்தால் வகுப்பிற்கு வராமல் இருந்த மாணவர்கள் மீண்டும் வகுப்பிற்கு வரும் நாளில் பரிவோடு துக்கம் விசாரியுங்கள். முடிந்தால் 1 நிமிடம் வகுப்பில் மௌன அஞ்சலி செலுத்துங்கள். பாராட்டுதல் என்பது ஒரு பண்பாடு. ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு காட்டுதல், பாதுகாப்பு உணர்வை அளித்தல் ஆகிய 3 அடிப்படை தேவைகளையும் ஒவ்வொரு மாணவருக்கும் தாருங்கள். அடிப்படை தேவைகளை வழங்க மறுக்கும் ஆசிரியர்களை எந்த மாணவரும் நெருங்குவதில்லை என தெரிந்திடுங்கள். மாணவர்களை பாராட்டுங்கள். முழுமனத்தோடு பாராட்டுங்கள். ஒரு மாணவரை பாராட்டினால் எல்லோரது முன்னிலையிலும் பாராட்டுங்கள். வார்த்தைகளால் பாராட்டுவதோடு கை குலுக்கியும் முதுகில் தட்டி கொடுத்தும் பாராட்டுங்கள். என்னை ஒரு முறை பாராட்டிவிடு, 3 மாதங்களுக்கு நான் பட்டினியாக கிடக்கிறேன் என்பது போன்ற பாராட்டுவதின் சிறப்பை உணர்த்தும் மேனாட்டு அறிஞர் வாசகங்களை அறிந்திடுங்கள். நல்ல நண்பராக. மிகவும் ஏழ்மையான மாணவருக்கு இலவசமாக பாடநூல்களை வாங்கித் தருவது, தேர்வு கட்டணம் கட்டுவது போன்ற உதவிகளை செய்யுங்கள். மாணவர்களுடன் நட்புறவுடன் பழகுங்கள். உங்களின் வயதையொத்த நண்பர்களுடன் எப்படி கண்ணியமாகவும் நட்பாகவும் பழகுகிறீர்களோ அதேபோல் உங்கள் மாணவர்களுடனும் பழகுங்கள். மாணவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவர்களை விட தம்மை அறிவாளியாக காட்டிக்கொள்ளும் ஆவலில் மாணவர்களுக்கு தெரியாததை கேட்டு அவர்களை முட்டாளாக்காதீர்கள். இதனால் உங்கள் மீது மாணவர்களின் வெறுப்பும் கோபமும் வளரும். அவர்களின் நம்பிக்கையும் குறையும் என்பதை மறவாதீர்கள். மாணவரை மரியாதையோடு நடத்தினால்தான் அவர்களிடமிருந்து நீங்கள் மரியாதையை எதிர்பார்க்க முடியும் என்பதை உணருங்கள். மாணவர்கள் வணக்கம் சொன்னால் பதிலுக்கு நீங்களும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்வது அன்பின் வெளிப்பாடு என்பதையும், வணங்கி வணக்கம் செலுத்துவது வளமான வாழ்வுக்கு முதல் படிக்கட்டு என்பதையும் மாணவர்களை அறிந்திடச் செய்யுங்கள். மாணிக்க கோயில். மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோயில் என்பதை அறிந்திடுங்கள். மாணவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளை மன்னிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஒரு முறை மட்டுமல்ல, 70 முறை மன்னிப்பதற்கும் தயாராக இருங்கள். ஒரு மாணவரின் சொந்த விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படாதீர்கள். அதேபோல் உங்களின் அந்தரங்கமான விஷயங்களையும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு மாணவரை பற்றி அடுத்த மாணவரிடம் கீழ்த்தரமாகவோ தரக்குறைவாகவோ பேசாதீர்கள். மாணவர்களுடன் சேர்ந்தோ அவர்களின் முன்னிலையிலோ புகைப்பிடிக்காதீர்கள். எந்த மாணவரின் வீட்டிற்கும் நீங்கள் வருவதை முன்கூட்டியே அறிவிக்காமல் செல்லாதீர்கள். மாணவர்களோடு சேர்ந்து ஓட்டலில் சாப்பிடவோ காப்பி தேநீர் குடிக்கவோ நேர்ந்தால் உங்களுக்காக மாணவர்களை செலவு செய்ய அனுமதிக்காதீர்கள். மாணவர்களோடு சேர்ந்து பேருந்தில் பயணம் செய்ய நேர்ந்தால் நீங்களே உங்களுக்கு பயணச்சீட்டு எடுத்து விடுங்கள். உங்களுக்காக மாணவர்களை பயணச்சீட்டு எடுக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் ஆண் ஆசிரியராக இருந்தால் கல்வி சுற்றுலா செல்லும் இடத்தில் மாணவிகளுடன் சேர்ந்து ஒளிப்படம் எடுப்பதாக இருந்தால் குறைந்தது 4-5 மாணவிகளுடன் சேர்ந்து எடுங்கள். 1 அல்லது 2 மாணவிகளுடன் மட்டும் சேர்ந்து நின்று படம் எடுக்காதீர்கள். எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காதவாறு உயர்ந்து நில்லுங்கள். மாணவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் அவர்களிடமிருந்து கடன் வாங்குவதையும் தவிர்த்திடுங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஆசிரியரிடம் ஒரு மாணவர் பேசுகிறார் என்பதற்காக அம்மாணவரிடம் உங்களின் வெறுப்புணர்வை காட்டாதீர்கள். மாணவர்களை மாணவர்களாக பாருங்கள்.
மாணவர்கள் வயது வந்தோரை போலன்றி வித்தியாசமாக சிந்திக்கின்றனர், வித்தியாசமாக உலகை பார்க்கின்றனர். எனவே மாணவர்களை வயதான மனிதர்களைப் போல நடத்தாதீர்கள். அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று கட்டளையிடுவதோடு நின்று விடாமல், மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதையும் விலக்கி விடுங்கள். ஒன்றை செய்யாதே என்று மாணவர்களிடம் சொல்லுவதோடு இல்லாமல் அதற்கான காரணத்தையும் விலக்கி சொல்லுங்கள். பென்சிலை கடிக்காதே என்று சொல்லுவதோடு மட்டும் நின்றுவிடாமல், பென்சிலை கடித்தால் அதிலுள்ள வண்ணப்பூச்சி வயிற்றுக்குள் சென்று குடல் புண் உண்டாகும் என்ற காரணத்தையும் விலக்கி சொல்லுங்கள். அதை செய், இதை செய் என்றோ, அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதோ என்றோ அதிகார துணியில் மாணவர்களிடம் கட்டளை இடாதீர்கள். மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லிவிடுங்கள். எத்தனை தடவைகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவது என நீங்கள் அலுத்து கொண்டால், தெளிவாக சொல்லாத உங்களின் குறையைத்தான் அது குறிக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நல்ல வழிகாட்டியாக படிப்பில் கவனம் குறைந்த மாணவர்களை தனியே அழைத்து பேசி அவர்களுக்கு படிப்பின் மேல் ஆர்வம் ஊட்டுங்கள். மாணவர்கள் பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு வரும்போது வெறும் பாட நூல்களோடு மட்டும் வருவதில்லை. அவர்கள் தங்களுக்கென தனிப்பட்ட உணர்ச்சிகளையும் பண்புகளையும் வளர்த்து கொண்டு வருகின்றனர் என்பதனால் மாணவர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரின் நன்னடத்தையும் தீய நடத்தையும் பெரும்பாலும் அம்மாணவர் பழகும் நண்பர்களின் நடத்தைகளை ஒட்டியே அமையும் என்பதால், ஒரு மாணவர் யார் யாரோடு நட்பு வைத்துள்ளார் என்ற செய்தி அறிந்து அவருக்கு அறிவுரை வழங்குங்கள். பள்ளியில் அல்லது கல்லூரியில் நடைபெறும் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கும் மாணவர்களை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தூண்டுங்கள். வகுப்பில் அனைவராலும் விரும்பப்படும் பிரபலமான மாணவரை, ஸ்டார் மாணவரை கண்டறிந்து அம்மாணவரிடம் வகுப்பு தலைவர் பணியை ஒப்படையுங்கள். தனித்திறமைகளை வளர்த்திடுங்கள். மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து ஊக்கப்படுத்துங்கள். மாணவர்கள் தங்களிடம் இருக்கும் திறமைகளை தாங்களே மதித்து பாராட்டவும் கற்றுக் கொடுங்கள். வகுப்பில் உங்களுடன் எதிர்த்து பேசுதல், எதிர் விவாதம் செய்தல், முரண்பட்ட கருத்துக்களை வினவுதல் போன்றவற்றில் ஈடுபடும் மாணவர்களிடம் சினம் கொள்ளாதீர்கள். தாமே சிந்தித்து செயல்படும் வயது வந்தோர் பண்பு, அடல்ட்ஹுட் பண்பு அம்மாணவரிடம் வளரத் தொடங்கிவிட்டதே காரணம் என்பதை உணர்ந்திடுங்கள். கருப்பாக இருக்கிறோமே, குட்டையாக இருக்கிறோமே, ஒல்லியாக இருக்கிறோமே, மிகவும் குண்டாக இருக்கிறோமே, அழகான முகம் இல்லையே என்பன போன்ற வீண் கவலைகளால் மாணவர்களுக்கு கல்வியின் மேலுள்ள கவனம் சிதையாமல் பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்களை தங்களின் உருவத்தையும் தோற்றத்தையும் தனித்தன்மையுடையதாக கருதி மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள செய்யுங்கள். தங்களின் உருவத்தையும் தோற்றத்தையும் நினைத்து கவலைப்படும் மாணவர்களை பேச்சு, கவிதை, நாடகம், விளையாட்டு, படம் வரைதல் போன்றவற்றில் ஈடுபடுத்தி அவர்களை முன்னணிக்கு வர தூண்டுங்கள். வகுப்பில் ஓயாமல் பேசுகின்ற மாணவரை திட்டாதீர்கள். அம்மாணவரை பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளுமாறு தூண்டுங்கள். எந்நேரமும் பேனாவை வைத்தோ தாளில் எதையாவது கிறுக்கிக் கொண்டிருக்கும் மாணவரிடம் எரிச்சல் அடையாதீர்கள். அம்மாணவரை கவிதை எழுதுதல், படம் வரைதல் போன்ற வேலையில் ஈடுபடுமாறு தூண்டுங்கள். பாட்டு, விளையாட்டு, கவிதை எழுதுதல், படம் வரைதல், நடனம் போன்றவற்றில் தனித்திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களை பாராட்டி பேசுங்கள். தகுந்த பரிசுகளை தாருங்கள். மோசமான கையெழுத்துள்ள மாணவர் அடுத்த நாள் சிறிது அழகாக எழுதி வந்தால் அந்த கையெழுத்து முன்னேற்றத்திற்காக அம்மாணவரை பாராட்டுங்கள். உள்ளத்தில் உறுதி வேண்டும். ஒவ்வொரு மாணவரையும் அவரவர்களின் அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு லட்சியங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வளர்த்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். மாணவர்களின் திறமைக்கேற்றவாறு கடினமான அல்லது எளிதான பாடச்செயல்களை அமைத்து தாருங்கள். தோல்விக்கு காரணம் தன்னிடம் இருக்கும் குறைந்த அறிவே என ஒரு மாணவர் எண்ணுவது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும் என மாணவர்களுக்கு உணர்த்திடுங்கள். நான் கல்லூரிக்கு பேராசிரியராவேன், நாடு போற்றும் கவிஞனாக நான் மலர்வேன், நான் வெளிநாடு சென்று படிப்பேன், நான் வருங்காலத்தில் பெரிய டாக்டராக வருவேன் என்பன போன்று மாணவர்கள் எடுக்கும் உறுதிப்பாடுகள் அவர்களை சாதனை செய்ய ஊக்குவிக்கின்றன. உங்கள் மாணவர்களையும் பெரியவனாக வளர்ந்து இன்னென்ன சாதனைகள் செய்து முடிப்பேன் என உறுதிப்பாடு கொள்ள செய்யுங்கள். செருப்பை காலில் மாட்டிக்கொண்டால் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை கூட வேகமாக கடக்கலாம். அச்செருப்பையே தலையில் தூக்கி வைத்தால் அது நகைப்பிற்கும் கேலிக்கும் இடமாகிவிடும். நான் என்ற எண்ணம் நம் மனத்தில் இருந்தால் நாம் நடக்கலாம். அது நம் தலையில் ஏறினால் நம்மை கவித்துவிடும். தன்னம்பிக்கை வேண்டும், தன்னால் மட்டுமே முடியும் என்ற அகம்பாவம் கூடாது என்ற உண்மையை மாணவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள்.
மாணவர்களிடம் பொதிந்துள்ள சின்ன சின்ன தனித்திறமைகளை ஊக்கப்படுத்தி வளர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுடையது என்பதை அறியுங்கள். உங்கள் வகுப்பில் ஒரு ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், ஒரு சி.வி. ராமன், ஒரு அறிஞர் அண்ணா, ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஒரு பெருந்தலைவர் காமராசர், ஒரு மேரி கியூரி, ஒரு அன்னை தெரசா, ஒரு கவிஞர் கண்ணதாசன், ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்றோர் இருந்தால் அது உங்களுக்கும் நாட்டிற்கும் பெரிய பெருமை என்பதை அறிந்திடுங்கள். அடிக்காதீர், திட்டாதீர். ஒரு மாணவரின் நிறம், உயரம், பருமன், உடல் உறுப்பு குறித்து கேலியோ கிண்டலோ பேசாதீர்கள். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களை பார்த்து நீ எங்க உருப்பட போற, படிப்பதற்கு பதிலாக எரும மாடு மேய்க்க போகலாம் என்பது போன்ற நம்பிக்கை இழக்கும் இகழ்மொழிகளை உதிர்க்காதீர்கள். மிகவும் தரக்குறைவான, கீழ்த்தரமான, இழிவான வார்த்தைகளால் மாணவர்களை ஒருபோதும் வகுப்பில் திட்டாதீர்கள். மாணவர்களிடம் கனிவு காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவு காட்டுங்கள். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டியுங்கள். அடி வாங்கும் குழந்தைகளுக்கு உடலில் மட்டுமே காயம் படுகிறது, திட்டு வாங்கும் குழந்தைகளுக்கு ஆன்மாவும் சேதப்படுகிறது என உணருங்கள். பாகுபாடு வேண்டாம். அனைத்து மாணவர்களிடமும் ஒரே மாதிரியாக பழகுங்கள். சாதி சமய வேறுபாடு காட்டாமல் எல்லோரிடமும் பரந்த மனப்பான்மையுடன் பழகுங்கள். ஓர் ஆசிரியர் எல்லா சாதிகளையும் சேர்ந்தவர். ஓர் ஆசிரியர் நாட்டின் எல்லா மதங்களுக்கும் சொந்தக்காரர் என்பதை உணர்ந்திடுங்கள். ஓர் ஆசிரியர் எல்லா சாதிகளையும் சேர்ந்தவர். ஓர் ஆசிரியர் நாட்டின் எல்லா மதங்களுக்கும் சொந்தக்காரர் என்பதை உணர்ந்திடுங்கள். பேச்சு போட்டி, இசை போட்டி, ஓவிய போட்டி, கோலப் போட்டி போன்றவற்றில் நீங்கள் நடுவராக இருந்தால் உங்களுக்கு வேண்டியவர்கள் முதல் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக அதிக மதிப்பெண் தராதீர்கள். ஒரு சில மாணவர்களை மட்டும் வகுப்பில் அடிக்கடி பாராட்டவோ ஊக்கப்படுத்தவோ செய்யாதீர்கள். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன் எந்த ஒரு மாணவருக்கும் இன்று தன்னிச்சலுகையோ பாகுபாடோ காட்டினேனா என்று ஒருமுறை உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த நாளிலிருந்து வகுப்பில் யாருக்கும் தனிச்சலுகையோ பாகுபாடோ காட்ட மாட்டேன் என நீங்களே உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொள்ளுங்கள். வகுப்பறையில் ஒழுங்கு. வகுப்பிலும் பள்ளி கல்லூரி வளாகங்களிலும் பொதுவாக மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே வலியுறுத்தி சொல்லிவிடுங்கள். மாணவர்கள் சரியான நடத்தைகளை கற்கும் வரையில் உறுதியானவராயிருங்கள். மாணவர்களிடம் பேசும் பொழுது எப்போதும் முன்னுக்கு பின் முரணாக பேசாதீர்கள். வகுப்பில் ஒழுங்கை நிலைநாட்ட விரும்பினால் எப்போதும் குரலை உயர்த்தி உறக்க கத்தாதீர்கள். வகுப்பு நேரங்களில் தேவையில்லாமல் அங்குமிங்கும் அலைவது கூடாது என்பதை மாணவர்களிடம் வலியுறுத்துங்கள். தவறான நடத்தையை வெளிக்காட்டும் மாணவரிடம் உன் தவறான நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை, அதற்காக உன்னை நான் வெறுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள். எந்த ஒரு மாணவரையும் வீணாக வம்புக்கு இழுக்கவோ பகைக்கவோ செய்யாதீர்கள். வகுப்பில் ஒரு மாணவரிடமோ அனைத்து மாணவர்களிடமோ வீண் விவாதங்கள் செய்து உங்களை நீங்களே சிக்க வைத்துக் கொள்ளும் சூழலை உருவாக்காதீர்கள். மாணவர்களின் முன்னிலையில் உங்களின் உணர்ச்சிகளை ஒருபோதும் கொட்டிவிடாதீர்கள். பெரும் பிரச்சனைகளை தவிர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மாணவர்களை தலைமை ஆசிரியரிடமோ முதல்வரிடமோ அனுப்பி வைக்காதீர்கள். பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து வையுங்கள். தண்டனையால் திருத்தாதீர்கள். தண்டிப்பதால் அனைவரும் திருந்து விடுவதில்லை. அன்போடு எடுத்துச் சொல்லுவதால் பலரும் திருந்துகின்றனர். மாணவர்களை தண்டிப்பதை தவிர்த்திடுங்கள். ஒரு மாணவருக்கு தண்டனையை தரும்பொழுது கோபத்துடனோ பழிவாங்கும் நோக்கத்துடனோ தோன்றாதீர்கள். அமைதியாகவும் கனிவுடனும் தோன்றுங்கள். இத்தண்டனையை நான் கொடுப்பது உனக்கு எவ்வளவு வேதனையை தருகிறதோ அவ்வளவு வேதனையை நானும் அடைகிறேன். நான் இதை உன் நன்மைக்காகத்தான் செய்கிறேன் என்ற வகையில் ஒரு பெற்றோரின் பரிவுணர்வோடு தண்டனை அளியுங்கள். ஒரு மாணவர் தவறு செய்தால் அம்மாணவரை மற்ற மாணவர்களின் முன்னிலையில் தண்டிக்காதீர்கள். திட்டுவதென்றால் மாணவரை தனியே அழைத்து திட்டுங்கள். நீங்கள் பாடம் நடத்தும் போது ஓரிரு மாணவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் பாடம் நடத்துவதை நிறுத்திவிட்டு திட்டாதீர்கள். அம்மாணவர்கள் பேசுவதை நிறுத்தி பாடத்தை கவனிக்கும் வரை அவர்களை பார்த்து கொண்டே தொடர்ந்து பாடம் நடத்துங்கள், அல்லது பாடம் நடத்துவதை நிறுத்தி அமைதியாகி விடுங்கள். கற்கும் சூழலை உருவாக்குங்கள். ஆர்வமூட்டும் வகையில் பாடம் நடத்தினால் வகுப்பில் மாணவர்களின் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இடமில்லை என தெரிந்து கொள்ளுங்கள். பார்வை குறையோ செவி குறையோ உள்ள மாணவர்களை வகுப்பின் முன் வரிசையில் உட்காருமாறு செய்யுங்கள். உங்கள் வகுப்பில் குறும்பு செய்கின்ற படிப்பில் பின்தங்கிய மாணவர்களை பற்றி ஆராயுங்கள். அவர்களின் குடும்பம்,
நண்பர்கள், அச்சங்கள், லட்சியங்கள் பற்றிய விவரங்களை அறிந்து அவர்களுக்கும் வழிகாட்டுங்கள். பாடம் நடத்தும் பொழுது குறும்பு செய்யும் மாணவரை வகுப்பின் முன்வரிசையில் உட்காரச் செய்யுங்கள். மாணவர்களிடம் தோன்றும் விரும்பத்தகாத நடத்தைகளுக்கு காரணம் வகுப்பின் புறச்சூழலில் உள்ள தூண்டுதல்களே. அவை மாணவர்களிடமிருந்து தோன்றுபவை அல்ல. எனவே பள்ளியில் எல்லா மாணவர்களுக்கும் கற்பதற்கு தகுந்த சூழலை உருவாக்கி தாருங்கள். வேண்டாம் சுயபுராணம். உங்களின் சொந்த பெருமைகளை பற்றி அடிக்கடி வகுப்பில் தம்பட்டம் அடிக்காதீர்கள். தானே அடிக்கும் தம்பட்டம் தன் புகழை கெடுக்கும் தரைமட்டம் என்பதை உணர்ந்திடுங்கள். உங்களின் சொந்த கதைகளையும் சோக கதைகளையும் அடிக்கடி அவிழ்த்து விடாதீர்கள். பாடத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் மட்டுமே அவற்றை சொல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நடந்த பெருமிதமான செயல்கள் மாணவர்களுக்கு உதவும், எழுச்சியூட்டும் என நீங்கள் கருதினால் அவற்றை தயங்காமல் வகுப்பில் சொல்லுங்கள். ஆசிரியர் வெளிச்சத்தின் விழுதுகள். அவர்கள் சுய விளம்பர நோயால் பழுதாகிவிடக் கூடாது என உணருங்கள். பொறுப்புணர்வை வளர்த்திடுங்கள். வெறுமனே பொறுப்புணர்வை பற்றி பேசுவதை விட ஒவ்வொரு மாணவருக்கும் சிறு சிறு பொறுப்புகளை தாருங்கள். கொடுத்த பணியை செம்மையாக செய்தார்களா என கண்டறியுங்கள். மாணவர்களுக்கு கொடுத்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி தலையிடாதீர்கள். வகுப்பறை அனைவருக்கும் சொந்தமானது என்ற உணர்வை ஒவ்வொரு மாணவரிடமும் ஏற்படுத்துங்கள். வகுப்பறை தூய்மைக்கும் மனத்திற்கு மகிழ்வூட்டும் அதன் தோற்றத்திற்கும் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை உணர்த்துங்கள். மாணவர்கள் விரும்பி நாடி வரும் இடமாகவும் மகிழ்ச்சி தவிழும் இடமாகவும் உங்கள் வகுப்பறையை வைத்திருங்கள். மாணவர் தலைவரை வகுப்பின் பின் வரிசையில் உட்கார செய்யாதீர்கள். அம்மாணவர் ஏதாவது வேலையாக வெளியே எழுந்து செல்வதற்கு ஏதுவாக முன்வரிசையில் உட்கார செய்யுங்கள். மாணவர்களிடம் நல்ல நல்ல பண்புகளை வளரச் செய்யுங்கள். ஒரு நாளுக்கு ஒரு நற்பண்பு என்ற வகையில் ஒவ்வொரு நாளும் மாணவர்களிடம் நல்ல பண்புகளை வளர்த்திட முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் சந்திக்கின்ற சிக்கல்களை திறம்பட சமாளிக்கும் திறன்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மனதுக்கு பிடிக்காத செயல்களில் மாணவர்கள் அதிகம் பொறுப்புணர்ச்சி காட்டுவதில்லை என்பதால் அவர்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீர்கள். மாணவர்கள் தாங்களாகவே ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண பழகிக் கொள்வதற்கு வகுப்பறையிலும் சமுதாயத்திலும் நிறைய வாய்ப்புகள் தாருங்கள். இதுவரை ஆசிரியரையே சார்ந்து கற்று வந்த மாணவர்களை அவர்களாகவே சிந்தித்து செயலாற்றும் வகையில் உயர்த்திடுங்கள். மாணவர்கள் தாமே சொந்தமாக முடிவுகள் எடுக்கவும் பிறர் தயவின்றி தாங்களே தம் பிரச்சனைகளுக்கு வழிகாணவும் கற்றுக் கொடுங்கள். காக்க. வகுப்பறையில் அரசியல் பேசாதீர்கள். எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கும் ஆதரவாளராகவோ அனுதாபியாகவோ உங்களை காட்டிக் கொள்ளாதீர்கள். மாணவர்களுடன் அரசியல் சச்சரவுகளில் இறங்காதீர்கள். ஆனால் அடிப்படையான மக்களாட்சி கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட சாதியையோ மதத்தையோ இகழ்ந்து பேசாதீர்கள். எந்த நாட்டு மொழியையும் பண்பாட்டையும் வகுப்பில் இகழ்ந்து பேசாதீர்கள். அர்த்தமற்ற பேச்சு ஆபத்தின் உச்சகட்டம். அடங்காத நாக்கு பெரும் துன்பத்தை ஏற்றி வரும் கப்பல். அமைதியான வாக்கு திருவண்ணாமலை தீபம் என்பதை அறிந்து நாவடக்கி நாவாடுங்கள். அர்த்தமற்ற பேச்சு ஆபத்தின் உச்சகட்டம். அடங்காத நாக்கு பெரும் துன்பத்தை ஏற்றி வரும் கப்பல். அமைதியான வாக்கு திருவண்ணாமலை தீபம் என்பதை அறிந்து நாவடக்கி நாவாடுங்கள். ஆசிரியர் மாணவர் உறவு. ஆசிரியர் மாணவர் உறவின் புனிதத்தை காப்பாற்றுங்கள். நீங்கள் ஆணாக இருந்தால் ஆசிரியர்களின் அறையில் தனியே இருக்கும்போது ஒரு மாணவி மட்டும் தனியே உங்களை பார்த்து சந்தேகம் கேட்க வந்தால் அறையின் கதவு ஜன்னல்களை திறந்து வைத்து பேசுங்கள். ஒரு குறிப்பிட்ட மாணவரிடமோ மாணவியிடமோ மட்டும் தனியாக நின்று நீண்ட நேரம் பேசாதீர்கள். குறிப்பிட்ட மாணவரிடமோ மாணவியிடமோ மட்டும் அடிக்கடி வகுப்பில் வேலையை தராதீர்கள். வகுப்பு நேரத்தில் உங்களின் சொந்த வேலைக்கு மாணவர்களை பயன்படுத்தாதீர்கள். உங்களின் சொந்த வேலையை மாணவர் செய்ய தவறினால் அம்மாணவரிடம் வெறுப்பை காட்டாதீர்கள். உங்களுக்கும் உங்களிடம் பயிலும் மாணவர்களுக்கும் ஒரு கண்ணியமான இடைவெளியை என்றுமே கடைபிடியுங்கள். உங்களிடம் பயின்ற மாணவர் ஏதாவது ஒரு விவரமோ தகவலோ கேட்டு கடிதம் எழுதினால் உடனடியாக பதில் எழுதுங்கள். உங்களது மாணவர் திருமண அழைப்புதழ் அனுப்பி வைத்தால் மறவாமல் வாழ்த்துச் செய்தியினை அனுப்பி வையுங்கள். செய்தித்தாள்களில் வரும் வேலைவாய்ப்பு செய்திகள் குறித்த தகவல்களை வகுப்பில் சொல்லி மாணவர்களிடம் வேலைகள் பற்றிய உணர்வை ஏற்படுத்துங்கள். அடிக்கடி விடுப்பு எடுக்காதீர்கள். தற்செயல் விடுப்பையெல்லாம் செலவழிக்கும் நோக்கத்தில் விடுப்பு எடுக்காதீர்கள். நீங்கள் பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு
தேர்வுக்கு விடுப்பு எடுத்த நாளில் ஆஹா இன்று அந்த ஆசிரியர் வரவில்லை என்று மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து துள்ளி குதிக்காமல் ஐயோ இன்று நம் ஆசிரியர் வரவில்லையே என அவர்கள் ஏக்க பெருமூச்சு விட்டு வருத்தப்படும் நிலையில் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள். இயல் 3 நிறைவு. தொடரலாம் இயல் 4 தேர்வு திருவிழா.